கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. எல்லா ஜெபநேர குடும்பத்தாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். புதிதாக ஜெபநேர குடும்பத்தோடு இணைந்து கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்து இந்த சேனலுக்குள்ளே வந்திருப்பீங்க. இதில் அதிகாலை ஜெபம்லாம் இருக்குதுன்னு கூட உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் ஆண்டோடைய வார்த்தையை நீங்கள் எதர்ச்சியாக இதை தொட்டு உள்ளே வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபம் உண்டு. திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஆத்தும பாரத்தோடு ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். தேவ ஜனங்கள் ஏதோ சண்டே மட்டும் சபைக்கு போனோம், அப்பப்போ ஒரு உபாச ஜெபத்துக்கு போகணும்னு இல்லாமல் அனுதினமும் உங்களுக்கு ஆவியின் நிறைவுள்ள வார்த்தைகளை கொண்டு வர கர்த்தர் இந்த ப்ரேயர் டைம் ஜெப நேரம் என்ற இந்த சேனலை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. தேவ ஜனங்கள் இணைந்து கொள்ளுங்க. இன்றைக்கும் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை மத்தேயு 5, 6, 7, 8, 9 வசனங்கள். தேவ ஜனங்களே, இது எல்லாமே தங்க எழுத்துகள் என்று சொல்லலாம். அந்த காலத்தில் ஆண்டவர் 10 கட்டளை கொடுத்தாரு, ஏகப்பட்ட பிரமாணங்களை கொடுத்தாரு. ஆனால் 10 பிரதானமான கட்டளைகளை கொடுத்தாரு. அதை எல்லாருமே கடைபிடித்தாக வேண்டும். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா 10 கட்டளைகள் இல்லை, அற்புதமான தங்க வரிகள், அதாவது கோல்டன் லெட்டர்ஸ்ன்னு சொல்லி இதை சொல்லலாம். அப்படிப்பட்ட அருமையான ஆட்டிடியூட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம வாழ்க்கை நெறிமுறைகளை அழகாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் உபத்திரம் இல்லாமல் பிறர்கிட்ட சண்டை இல்லாமல் கொண்டு போகிறதுக்குள்ள அருமையான காரியங்களை கர்த்தர் தந்திருக்கிறாரு. அதை நம்ம கடந்த நாட்களில் 3 வசனங்களை பார்த்துருந்தோம். 3, 4, 10 வசனங்களை பார்த்துருந்தோம். இன்றைக்கி 5 முதல் 9 வரைக்கும் உள்ள வசனத்தின் ஆழங்களை நம்ம பார்க்கலாம். இது நம்ம வாழ்க்கையில் அனுதின வாழ்க்கையில் செய்யப்பட வேண்டிய பாக்கியவானின் பட்டியல். எதெல்லாம் செஞ்ச நம்ம பாக்கியவான்லாம் மாறும் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் கடைபிடிக்க உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஆசீர்வாதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. இன்றைக்கி பார்த்து கொண்டு இருக்கிற உபத்திரம் எல்லாம் இந்த வசனத்தை கீழ்ப்படியும் பொழுது எப்படி காணாமல் போகுதுன்னு பாருங்கள். 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். தேவ ஜனங்களே, நீங்கள் யார் பாக்கியவான் என்று தெல்ல தெளிவாக போட்டிருக்கிறது. அதிகம் படித்தவர்கள் பாக்கியவான்களா? இல்லை தேவ ஜனமே. நல்ல வெளிநாட்டில் வேலை கிடைச்சிட்டு பாக்கியவானா? இல்லை. வேலை கிடைச்சதுனால பாக்கியவான் இல்லை. வேலை கிடைச்சிருக்கும், சாந்த குணம் இருக்காது, நீதியின் மேல் பசிதாகம் இருக்காது, இரக்கமானவர்களாக இருக்க மாட்டாங்க, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருக்க மாட்டாங்க, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்லுகிறது. இதெல்லாம் வேணும். இவர்கள் தான் பாக்கியவான்கள். பெரிய வீடை கட்டிட்டேன், நான் பாக்கியவான். நான் இந்த ஊருக்கு கலெக்டர் ஆகிட்டேன், பாக்கியவான். பெரிய போலீஸ் ஆஃபீஸராக மாறிட்டேன், பாக்கியவான். நான் சீஃப் மினிஸ்டராக மாறிட்டேன், பாக்கியவான். இல்லை, இது உலகத்தின் ராஜாவாக மாறி, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக மாறி சக்கரவர்த்தியாக மாறினாலும் நாம் பாக்கியவான் கிடையாது, நம்ம இந்த வசனங்களை கீழ்ப்படியாத வரைக்கும். அதனால் எவ்வளோ உயரம் போனாலும் வேத வசனங்கள் நமக்கு தேவையாக இருக்கிறது. இது நமக்கு உணவாக இருக்கிறது. இது ஆவிக்குரிய உணவு தேவ ஜனங்களே. அதனால் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் உலகத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்காமல் வசனத்துக்கு நேராக திரும்பட்டும். மனம் திரும்புதல் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் போகிற பாதையில் இருந்து கர்த்தருக்கு நேராக திரும்ப வேண்டும். அதுதான் மனம் திரும்புதல். That is called repentance. You are going in your own way, your own thoughts, your own feelings, your own emotions are leading you to somewhere. உங்களுடைய சிந்தனை எங்கேயோ உங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு நேராய் வாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள். அதற்குள் உயர்வு இருக்கிறது. தாழ்மையாக இருக்கிறவங்களுக்குள்ளாடி, சாந்தமாக இருக்கிறவங்களுக்குள்ளாடி பாக்கியம் இருக்கிறது. பாக்கியவான் சொல்லுகிறது, அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பூமியில் நிறைய லேண்டு வாங்கணுமா? அந்த லேண்டுகளில் ஆண்டருடைய சேவை செய்யணுமா? சபைகளை கட்டணுமா? அநேகருக்கு உதவியாக நிற்கணுமா? ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கணுமா? கர்த்தர் பணத்தை தருவார். நீங்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வீங்க. இதற்கு காரணம் நீங்கள் சாந்தமாக இருக்கணும். பாருங்கள், நிறைய பேர் ஒரு வேலைக்கு போவாங்க, சாந்தமாக இருக்க மாட்டாங்க. அந்த வேலையில் கஷ்டப்பட்டு உண்மையாக இருந்திருந்தாங்கன்னா அந்த வேலையை படித்து ஒரு பிஸ்னஸை தொடங்கியிருக்கலாம். எந்த வேலையுமே நம்ம படிக்காமல் நம்மளால் ஒரு பிஸ்னஸை தொடங்க முடியாது. அப்போ அதனுடைய நுணுக்கங்களை படிக்கணும். பிசாசு பார்ப்பான், இவன் இந்த வேலையில் போனால் பெரிய ஆளாக மாறிடுவான்னு தெரிஞ்ச உடனே அந்த வேலைக்கு போன உடனே சில நபர்களை வைத்து உங்களை உபத்திரவப்படுத்துவான். நீங்கள் அந்த உபத்திரவம் தாங்காமல் வெளியே ஓடி வந்துடுவீங்க.
ஒன்று தேவன் வந்து உங்கள் மேலே ஊழிய அழைப்பில் இருந்தால் வெளியே கொண்டு வருவார். இல்லைன்னா அங்கே உள்ள உபத்திரவத்தை தாங்காமல் நீங்கள் சாந்தமாக இருக்காமல் வெளியே ஓடி வாரீங்கன்னா, பெருமை நிமித்தமாக ஓடி வாரீங்கன்னா, அவன் என்னை உடைக்கிட்டான், அவன் என்னை மிரட்டுறான், மீன்ஸ் உங்களை மிரட்டுறாங்கன்னா கூட நீங்கள் பயந்து போய் வெளியே வருவீங்க. நிறைய பேர் ப்ரிஸ்டேஜ்னால வெளியே வந்துடுவாங்க. அவன் என்னை இப்படி பேசிட்டான், எனக்கு மதிப்பு இல்லை. தேவ ஜனங்களே, கூட இருக்கிறவங்க எப்படினாலும் பேசுவாங்க. வேதம் சொல்லுகிறது, ஒரு ராஜாவோ இல்லை ஒரு ஓனர், ஒரு தளபதி இல்லை ஒரு தலைவன், ஒரு வீட்டில் 4 வேலைக்காரை வச்சிருக்கிற ஒரு ஐஸ்வர்யவன் வந்து தான் வேலைக்காரன் என்ன பேசுகிறான்னு கேட்குறான்னு காது கொடுத்தா அவன் வந்து இந்த ஓனரை நிந்திக்கிறத கேட்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் நமக்கு நல்ல வேலைக்காரங்க கிடைப்பாங்கன்னே கிடையாது. அதனால் தேவ ஜனங்களே, நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செய்யும் பொழுது எஜமானையே கீழ்த்தரமாக பேசுகிறவன் தான் அங்கே இருக்கும் பொழுது, அங்கே வேலை செய்கிற நம்மளை கீழ்த்தரமாக பேசாமல் இருப்பானா? அதெல்லாம் கேட்கும் பொழுது நம்ம சாந்தமாக இருக்க முடியாது. அதை நம்ம கேட்டாலும் நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்து சாந்தமாக இருந்தால் தான் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். அப்படி ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு என்ன செய்கிறது? நம்மளுக்கு கற்றுத்தருகிறது. அப்போது ஒரு பெரிய உயர்வு வர்றதுக்கு முன்னாடி சாத்தான் என்ன செய்வான்? அந்த இடத்துல இருந்து உங்களை பிரித்து கொண்டு போகலான்னு நினச்சி உங்கள் ப்ரிஸ்டேஜை இடி வாங்கி உங்களுக்கு என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு வீராப்பில் நம்ம வெளியே வராமல் சாந்தமாக இருந்து, என் ஆண்டவர் எவ்வளோ மனத்தாண்மை உள்ளவர், அவரிடத்தில் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சாந்தத்தை நாம் பெற்றுக்கொண்டு இருப்போம் என்றால் தேவஜனங்களை நீங்கள் ஆளுவீர்கள். இன்றைக்கி பல நேரம் சாந்தம் நமக்கு அடிபட்டு போகிறது. தேவஜனங்களே, சில யுத்தங்கள் வரலாம், அந்த நேரம் சாந்தம் குறையலாம். ஆனால் எப்பொழுதுமே சாந்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது. பாருங்கள், நீதியின் மேல் பசிதாகும். எப்போவுமே நீதியின் மேல் பசிதாக வேண்டும். இரக்கம் உள்ளவர்களுக்கு இரக்கம் உண்டாகும். நீங்கள் இரக்கம் செய்தால் தான் இரக்கம் கிடைக்கும். நீங்கள் 4 பேருக்கு இரக்கம் செய்யணும். மனுஷர் உங்களுக்கு என்ன செய்யணும் நீங்கள் விரும்புகிறீங்களோ அதையே மனுஷர்களுக்கு செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறார். அடுத்தது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். எப்பொழுதுமே இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. அங்கே தான் ஆண்டவர் பேசுகிறாரு. அடுத்தது, சமாதானம் பண்ணுகிறவர்கள். எப்போவுமே ஒரு கம்பெனியோ சரி, ஒரு வீடோ சரி, எந்த இடத்துலையுமே சமாதானம் பண்ணுங்க. போய் என்ன செய்யுங்க, அந்த இடத்துல ஒரு போராட்டம்னா நீங்கள் அந்த இடத்துல தட்டி கொடுங்க, போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன குறைஞ்சா போச்சு, நாளைக்கு பார்த்துக்கலாம். சில நேரம் வீட்டில் பிள்ளைகள் டீயை கொண்டு வருவாங்க, அந்த கிளாஸ் டீ கீழே விழுந்துடும். விழுந்த உடனே அப்பா 4 அடி, அம்மா 3 அடி, பிள்ளைக்கு ஒரு மொத்தம் ஒரு 5 அடி. அந்த பிள்ளை வந்து அப்படியே நொந்து போயிடும். என்ன செஞ்சுட்டு ஒரு டீயை கொட்டிட்டு ஏதோ ஒன்று நடக்குங்க. எங்கள் வீட்டில் அடிக்கடி நடக்கும். ஒரு சின்ன பிள்ளை எங்கள் வீட்டில் ஓடி வந்துச்சு. வந்து எங்கள் அம்மா செஞ்சு வச்சுருந்த குழம்பு கட்டிலுக்கு கீழே வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். சின்ன பிள்ளை ஓடி வந்துச்சு. அது வேறு வீட்டில் உள்ள பிள்ளை. ஓடி வந்ததில் அந்த பிள்ளை என்ன செஞ்சுட்டு அந்த குழம்பையே கொட்டி விட்டுட்டு, மொத்த குழம்பையும். ஒரு சைடில் ஒரு வேதனையாக இருந்தாலும் இன்னொரு சைடில் எங்கள் அம்மா ஒரு கோபமோ ஒன்றுமே சொல்லலை. இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்குள்ளே ஆண்டவர் மாற்றங்களை கொடுத்தாரு. ஏன்னா தேவ ஜனங்களே, நம்ம வந்து கண்டிப்பாக சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். அப்போ தான் நம்ம தேவனுடைய புத்திரராக இருப்போம். எரியிற தீயில எண்ணெயை ஊற்றாமல் எரியிற தீயில தண்ணியை ஊற்றி பாருங்கள், அது அணைஞ்சிரும். இதே போல் தேவ ஜனங்களை, உங்களுடைய அன்பான ஒரு வார்த்தை பெரிய சண்டையை மாற்றும், பெரிய உபத்திரவத்தை மாற்றும். அதனால் வம்புக்கு வம்பு நிற்காமல், பல்லுக்கு பல்லு நிற்காமல் உங்களை தாழ்த்தி பாருங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் யாரெல்லாம் இந்த வசனங்களை கேட்டு தங்களை ஒப்பு கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு இங்கே தான் இருக்குது, பாக்கியம் இங்கே தான் இருக்குது, பாக்கியமான மாறுறதுக்கு வேத வசனத்தினால தான் முடியும் என்று உணர்ந்தார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லா ப்ரேயர் டைம் குடும்பத்தாருக்கும் ஒரு விசை கூட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் உங்களை இரவு 9 மணி அளவில் சந்திக்கலாம். நம்ம ப்ரேயர் டைம் வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு லிங்க் தவறாமல் கொடுக்கப்படும். காட் பிளஸ் யூ.